எஃப்ஐன்றது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் ஃபர்ம்ஸ், ஒரு பெரிய ரிசர்ச் டெஸ்க்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட்டாவே ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபர்ம்ஸ் தான் இந்த எஃப்ஐ இன்வெஸ்டர்ஸ். டிஏன்றவங்க வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம ஏன் டிஏஐ டேட்டாவை விட எஃப்ஐ டேட்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா, டிஏஐன்ற இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க வந்து நார்மலா இந்தியால 3 டைப்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து நார்மல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாரி இன்வெஸ்ட் பண்றவங்க. செகண்ட் வந்து இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொப்ரைட்டரி டெஸ்க். அவங்களோட ஓன் கேபிட்டல வச்சு ட்ரேட் பண்றவங்க. தேர்ட் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். உங்கள மாரி, என்ன மாரி ஒரு ஓவரால் டீம். ஸோ இந்த எஃப்ஐ தான் எப்பவுமே வில் ஹேவ் எ லார்ஜர் கேபிட்டல் எக்ஸ்போஷர். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு மேனேஜ் பண்றதுனால, அவங்க எடுக்கிற ட்ரேடிங் டெசிஷன்ஸ் பெட்டரா இருக்கும் நம்மள விட அப்படின்றதுனால நெறைய பேர் எஃப்ஐஐ என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி அது மூலியமா ட்ரேடிங் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ நெறைய பேரோட பிலீஃப் என்னன்னா, எஃப்ஐஐ என்ன பொசிஷன்ஸ் கரண்ட்டா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, லாங்கா, ஷார்ட்டா அப்படின்றத ட்ராக் பண்ணி நம்ம அத ரெப்ளிகேட் பண்ணோம்னா, ப்ராபபிலி நம்மளும் எஃப்ஐ ரூட்லயே போலாம். ஸோ தட் இன் கேஸ் இஃப் தே ஆர் லாங் நம்மளும் லாங் பொசிஷன் எடுக்கலாம். இஃப் தே ஆர் ஷார்ட் நம்மளும் ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அப்படின்றதுனால எஃப்ஐ டேட்டாவ செக் பண்ணி அது மூலியமா ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுப்பாங்க.